ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 53. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அதை வந்து கொஸ்டினாக எப்படி மாற்றுறது, அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டையே கொஸ்டினாக கேட்கும்போது எப்படி கேட்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸோட 4 டைப்புமே வந்து என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்க்கான வீடியோஸும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். நம்ம சேனலில் டே 1லேருந்து, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்து இங்கிலீஷ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்ற வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும், ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டே 1லேருந்து போட்டுட்ருக்க வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பற்றி ஃபுல்லாக நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் எப்படி கேட்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் டெய்லி வொக்காபுலரி வீடியோஸ் ஷார்ட்ஸில் வந்துட்டுருக்கோம். அதை டெய்லி பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. டெய்லி நம்ம வந்து ஒரு 5 to 6 வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டா நமக்கு மொத்தமாக சேர்த்து கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி ஒரு 5 to 6 வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். அதுக்காக தான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் டெய்லி ஒரு 5 to 6 வேர்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்யூனிட்டியில் நம்ம சேனலோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதாவது இங்கிலீஷ் ரிலேட்டடாக நம்ம சேனலில் என்னென்ன போட்டுட்ருக்கோமோ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸுக்கு டெய்லி ஒரு கொஸ்டின்ஸ் தான். அதை நீங்கள் வந்து ஆப்ஷன் மாதிரி இருக்கும், எது கரெக்ட் ஆன்சரோ அதை கிளிக் பண்ணால் போதும். அதுலேயே உங்களுக்கு ரைட் ஆன்சரா ராங் ஆன்சரா அப்படின்றது தெரிஞ்சிடும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. வேர்பு வந்து எதில் இருக்கணும்? பாஸ்டில் இருக்கணும். அதாவது இப்போ கோன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கோ வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், வெண்ட் பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருந்தால் கான். இதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த மொத்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு, அவ்வளோதான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேட். அதுக்கப்புறம் வர்றது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம திருத்திக்கலாம். ஆனால் ஃபார்மேட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரணும், அடுத்து வேர்பு வரணும். அதாவது ஐ வெண்ட், நான் போனேன். ஓகேயா? இதுதான் இதோட ஃபார்மேட். இப்போது இதை வந்து கொஸ்டினாக நம்ம கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போது இதை வந்து கொஸ்டின் ஃபார்மேட்டில் மாற்றுறோம். இங்கே நார்மலாக சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்புன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இது வந்து பாஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. இந்த வேர்பு வந்து எதில் இருக்கணும்? ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஓகேயா? இப்போ இதை வந்து கொஸ்டினாக நம்ம கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? சாரி, இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐ கோ, நான் போவேன். ஓகே, இதான் வந்து இதோட இதுக்கான எக்ஸாம்பிள். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு ஐ கோ. இப்போ யூ கோன்னு வச்சுக்கோங்க. யூ கோ, நீ போவ அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே, அதாவது டெய்லி ரொட்டீனாக நடக்கிற விஷயம். ஓகே, யூ கோ அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதை கொஸ்டினாக நம்ம மாற்றும் போது என்ன பண்ணுவோம்? இது சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. கொஸ்டின் அப்படின்னு வரும்போது முன்னாடி ஒரு டூ சேர்த்துப்போம். டு யூ கோ, நீ போவியா அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இதே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக வருது, ஷீ கோ அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே கொஸ்டின் கேட்கும்போது டஸ் ஷீ கோ இப்படி கேட்போமா? இங்கே டூ ஆர் டஸ் போடுறோம். இங்கே அதுக்கு பதிலாக ஒரே ஒரு வேர்டு தான் டிட் போட போகிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் அதுதான் வரும். அங்கே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் வந்துச்சு, மற்றதுக்கு வந்து டூ வந்துச்சு. இங்கே வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் டிட்டு தான் வரும். புரிஞ்சுதான்? இப்போது நார்மலாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் அப்படின்றது. வேர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு. இப்போ இதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்னா ஃபார்மேட் என்ன?
for simple past tense. Did plus subject plus verb. இப்போ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம நார்மலா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா கொஸ்டினா வரும்போது டிட் வரும்போது சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் வந்து இங்க ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஓகேயா? கொஸ்டின்ல வரும்போது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். டிட் அப்படின்னு வருதுனாலே நம்ம வேர்பை வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம்ல போட்டுறணும். அது பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட் புரிஞ்சிருக்கும். இதை வச்சு இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதுவோமா? இப்போ இதில் வந்து கொஞ்சம் தமிழ் சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய தமிழ் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கொஸ்டினாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நீ பாட்டு பாடினாய் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? இப்போ நீ பாட்டு பாடினாய் அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? நீ அப்படின்னா யூ. பாடினாய் அப்படின்றது அதாவது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அவ்வளோதான். பாடினாய் அப்படின்னா பாடினாய் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் வந்திருக்கு. இப்போ சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் sang. You sang song. கரெக்டா? இப்போ நீ பாட்டு பாடினாய், யூ sang song. இப்போ இதையே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஸ்டினா கேட்போம். நீ பாட்டு பாடினாயா? நீ பாட்டு பாடினாயா, அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்குறோம். நீ பாட்டு பாடினாயா அப்படிங்கும்போது அதோட ஃபார்மேட் என்ன? முன்னாடி டிட் போட்டுக்கோம். டிட் யூ சப்ஜெக்ட், டிட் யூ. இப்போ இங்கே வந்து சாங்னு போட்டிருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்னு வரணும். நம்ம வந்து கொஸ்டினா கேட்கும்போது வேர்ப் என்ன ஃபார்மெட்ல வரணும்? ப்ரெசன்ட்ல வரணும். ஸோ டிட் யூ சிங்? நீ பாடினாயா? என்ன பாடினாயா? சாங். டிட் யூ சிங் சாங் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். ஓகேயா? அடுத்து அவள் பத்திரமாக வீட்டில் சேர்ந்து விட்டாள். அவள் பத்திரமாக வீட்டில் சேர்ந்து விட்டாள் அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? She reached. சப்ஜெக்ட் பிளஸ் verb வந்து past tenseல. She reached home safely. கரெக்டா? இப்போ இதை கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா அவள் பத்திரமாக வீட்டில் சேர்ந்து விட்டாளா அப்படின்னு தான் கேட்கணும். ஓகே. அப்போ எப்படி வரும்? டிட் ஷி ரீச்? டிட் ஷி ரீச் ஹோம் சேஃப்லி? நமக்கு இங்க வர்றது மட்டும்தான் முக்கியம். டிட் ஷி ரீச்? ஷி ரீச் அப்படின்னு இருக்குது. கொஸ்டினா வரும்போது இங்க டிட்னு முன்னாடி வந்துடும். ரீச்டு அப்படின்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட், உன் தோழி சிரித்தாளா? நம்ம கொஸ்டினாவே இதில் கேட்டிருக்கோம். உன் தோழி சிரித்தாள்னு வந்துச்சுன்னா யுவர் ஃப்ரெண்ட் லாஃப்ட் அப்படின்னு வரும். இப்போ உன் தோழி சிரித்தாளா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல யுவர் ஃப்ரெண்ட் லாஃப்ட் அப்படின்னு இருக்குமா? உன் தோழி சிரித்தாள் அப்படிங்கும்போது இப்போ கொஸ்டினா வரும்போது முன்னாடி ஒரு பிட் வந்துடும். இந்த ஈடி வராது. Did your friend laugh? Did your friend laugh அப்படின்னு கேட்போம். ஓகே. உன் தோழி இப்போ வந்து WH வேர்டில் கொஸ்டின் வருது, உன் தோழி ஏன் சிரித்தாள் அப்படின்னு வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? முன்னாடி ஒரு ஒய் போட்டுப்பீங்க.
why did your friend laugh அப்படின்னு போட்டுப்போமா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீ வற்புறுத்தினாய். நீ வற்புறுத்தினாய். வற்புறுத்தினாய் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் வந்து இன்சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சிஸ்ட். ஓகேவா? இப்போ நீ வற்புறுத்தினாய் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் வரும்போது இன்சிஸ்டட். யூ இன்சிஸ்டட். நீ வற்புறுத்தினாய். ஓகே, இப்போ இதையே கொஸ்டினா கேட்குறோம் அப்படிங்கிறப்போ முன்னாடி டிட் சேர்த்துக்கணுமா? டிட் யூ இன்சிஸ்ட்? டிட் யூ இன்சிஸ்ட்? நீ வற்புறுத்தினாயா? நீ வற்புறுத்தினாயா? கரெக்டா? நெக்ஸ்ட் அவன் சத்தமாக பேசினான். அவன் சத்தமாக பேசினான். he சரி பாஸ்ட் டென்ஸ்ல வரணும். he spoke loudly. அவன் சத்தமாக பேசினான். இப்போ கொஸ்டினை கேட்கும்போது அவன் சத்தமாக பேசினானா அப்படின்னு வரும். அவன் சத்தமாக பேசினானா அப்படின்னு வந்துச்சுன்னா did he, இங்கே பாஸ்ட் டென்ஸ்ல வர்றது கொஸ்டின் வந்தும்போது ப்ரெசன்ட் ஃபார்ம்ல வந்துடும். did he speak loudly? புரியுதா? அவன் ஏன் சத்தமாக பேசினான் அப்படின்னு கேட்டா why did he speak loudly? நெக்ஸ்ட் கயல் கடந்த ஞாயிறு மலைப்பிரதேசம் சென்றார். கயல் went to hill station to the hill station. டி வரும். கயல் went to the hill station last Sunday. ஓகேவா? இப்போ கயல் லாஸ்ட் சண்டே மலைப்பிரதேசம் சென்றாளா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும்போது டிட். கயல் வென்ட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட்ல போடும்போது கோ. டிட் கயல் go to the hill station last Sunday. ஓகேவா? ஈஸியாக தானே இருக்கு. நெக்ஸ்ட் அவன் கடந்த வருடம் தேர்வில் வெற்றி பெற்றான். இதுக்கு நீங்க தான் வந்து சென்டென்ஸை அதாவது இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொஸ்டினாக மாற்றி கமெண்டில் சொல்லணும். ஓகேவா? இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. யார் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். நெகட்டிவ் இதை வந்து இதுலேயே வந்து நெகட்டிவாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நெகட்டிவில் கொஸ்டின் கேட்குறது எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் இது யூஸ் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.